11 11 4 4 2024. 2024 அம்மா. ஆமா. பிறந்த நேரம் மதியானம் 1:19. 1:19 PM. ஆமா. பிறந்த இடம் திருப்பூர். திருச்சி அம்மா. திருப்பூர். 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 ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கடக லக்னம், ரிஷப ராசி, கடக லக்னம், ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கணும் மேடம். லக்னாதிபதி உச்சமாகி வரிசையா யோக திசைகள் வந்தாலே நல்ல ஜாதகம்மா. சந்திரன் செவ்வாயோட பார்வையில இருக்கு, அது எப்படி சார் இருக்கும்? சந்திரன் செவ்வாயோட பார்வை இருக்கு. சந்திரனுக்கு செவ்வாயோட பார்வை கெட்டதெல்லாம் கிடையாது. சரி, அடுத்து ஒரு இந்த ஜாதகத்துல அவர் ராஜயோகாதிபதி தான். சரி சார். ஆனா அவர் பாபத்துவமாக இருக்கிறார் சனியோட இணைவுல. இருந்தாலும் சந்திரனுக்கு செவ்வாய் பார்வை சந்திரமங்கல யோகம் தான். இந்த இடத்துல சந்திரன் வளர்பிறையாகி உச்சமாக இருக்கிறார். லக்னத்திற்கு எந்த விதமான பாபத் தொடர்புகள் இல்லை. லக்னாதிபதியை எந்த செவ்வாய் பார்க்கறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. சூரிய தசை 3 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தே தீரும். எல்லாரோட கிரகமும் ராகுவோட இணைவுல சனியோட பாவத்துமா இருக்கு. அதனாலதான் சார் அடுத்தடுத்த திசை எப்படி இருக்கும்? ஏமா சூரிய தசை மட்டும் ராகுவோட சேர்ந்துருக்கு. அடுத்து சந்திர தசை ராகுவோட சேரல. செவ்வாய் தசை ராகுவோட சேரல. ராகு தசை எப்பவுமே மற்ற சுபர்களோட சேர்ந்தா யோகங்களை செய்யும். உச்ச சுக்கரனோட குருவின் வீட்டுல இருக்கிறாரு. ராகு தசை யோக தசை தான். குரு தசை அதை விட யோக தசை. இந்த கிரகத்துல சுக்கிரன், சூரியன், புதன் தான் சுபத்துவம். குரு 10ஆம் இடத்துல இருக்கனால வங்கித்துறையில இந்த குழந்தை வரும். டீச்சிங் சொல்லி கொடுத்தல் வங்கித்துறை. நல்ல வேலைக்கு போறாங்க, படிப்பதால வேலைக்கு போவாங்க. லக்னாதிபதி வலுத்த குழந்தைகள் தானே தன்னுடைய அமைப்புகளை தேர்ந்தெடுத்துக்குமா. புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிக்கணும். நீங்க பாட்டுல டாக்டருக்கு, இன்ஜினியர் அப்படிலாம் இல்லம்மா. இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியர் நல்லா இருந்தா போதும், இதுதான் படிக்கணும்லாம் கிடையாது. இந்த குழந்தை புதன் சம்பந்தப்பட்ட கல்வி, பேங்க், டீச்சிங்கு, பேங்கிங்கு இது சம்பந்தப்பட்ட புதன் துறைகளில் படித்து பேங்க்கில் வரக்கூடிய அமைப்புகள் எதிர்காலத்தில் இப்போ தாம்மா 2 வயசு ஆகுது. இப்போ இந்த வேலையை பற்றி இப்போ பேச வேண்டாம். இந்த குழந்தைக்கு லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வரைக்கும் கிரகமாளிகா யோகா அமைப்புகளில் கிரகங்கள் வலிமையாகத்தான் இருக்குது. பெரிய அளவுலலாம் கஷ்டங்கள் கிடையாதுமா. நீங்கள் சுக்கிரன் ராகு கூட இருக்கத்தான் செய்கிறார், உண்மைதான். ராகு கூட 8 டிகிரிக்குள்ளே இருக்கிறார். இருந்தாலும் அந்த சுக்கிரன் உச்சமாக தான் இருக்கிறார். அந்த சுக்கிரனுடைய தசை வராது. சரி, அந்த உச்ச சுக்கிரன் கூட ராகு சேர்ந்தா ராகு பலன் தராதுன்னு சொல்லுவீங்க சார். அதாவது ராகு தசை எப்படி சார்? ஏமா உச்ச கிரகத்தோட ராகு சேர்ந்தா பலன் தராதுன்னு தான் சொன்னனே தவிர உச்ச சுக்கிரனோடு சேர்ந்தா பலன் தராதுன்னு சொல்லலை. ஏம்மா நான் சொல்லாததெல்லாம் சொன்னதா சொல்றீங்களம்மா? பார்த்துமா, எனக்கு தூக்கம் வராதுமா ராத்திரி. எனக்கு தூக்கம் வராதுமா. உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ராகு சரியான பலன்களை தருவதில்லைன்னு தான் சொன்னனே தவிர உச்ச சுக்கரனோடு நான் சொல்லவே இல்லை. மாறாத அமைப்புல சுக்கரனோட ராகுவோட சேர்ந்தா அந்த கிரகம் சுக்கரனை கெடுத்து ராகு பலன் தருவார். உங்க பிள்ளைக்கு சுக்கரதசை வந்தா அவுட். சுக்கரதசை உங்க பிள்ளைக்கு 100 வயசுல வரும். வந்தா வந்துட்டு போகுது. 100 வயசுல உங்க மருமக இல்ல, பரவாயில்ல போகட்டும். ஏமா நான் ஒண்ணு சொன்னா அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஜோதிடத்துல ஒவ்வொன்றிலையும் நுணுக்கமான வார்த்தைகள் இருக்குமா. உச்ச கிரகத்தோடு சேருகின்ற கிரகம் நீச்ச கிரகத்தோடு சேரும்போது ஒரு மாதிரியான அந்த நீச்ச கிரகத்துடைய அத்தனை பலத்தையும் அதாவது கவர்ந்து செய்யக்கூடிய ராகு உச்சனோடு இருக்கும்போது உச்சனும் தனித்தன்மையாக இருப்பதற்காக போராடுவார். ராகு அவரை சுத்தமாக அடிக்கிறதுக்கு போராடுவார். நீங்கள் அடிக்கிறீங்க ஒருத்தனை, அவன் நோஞ்சானா இருந்தால் உங்களுக்கு வெற்றி ஈஸி. போட்டு மண்டையில் ஒரு போட்டு ஏய் குறா அப்படின்னா கொடுத்துருவான். உங்களை விட பலமான ஆளாக இருந்தால் திருப்பி உங்களை அடிப்பான்ல. இதாம்மா ஜோசியம். உச்சன் பலமாக இருக்கிறான், ராகு அவரை ஆக்கிரமிக்க போகிறார். அப்போ உச்ச கிரகம் தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தத்தான் பார்க்கும். இதைத்தான் நம்ம கிரக யுத்தம் போராட்டம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உச்சகிரகத்தோடு ராகு சேரும்போது அந்த உச்சகிரகத்தோடு சண்டை போன்ற ஆக்கிரமிப்பு போன்ற பலன்கள்ல தான் இது இருக்குமே தவிர, அப்படித்தான் நான் சொன்னனே தவிர உச்ச சுக்கரனோடு சேர்ந்த ராகு வேலை செய்யலன்னு எங்கேயுமே எழுதலம்மா, நான் சொல்லலம்மா. தயவுசெய்து இதாக இருக்காதீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் குருவின் வீட்டில் சுக்கிரனோடு சுக்கிரனின் வீட்டில் குருவோடு ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை பெறக்கூடிய ராகு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். உங்கள் புள்ள நல்லா இருக்கும். டீச்சிங் லைன், பேங்கிங் லைனில் வரும். புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் படிக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்